ஆலம்பனா என்ன அது யாரையுமே காணோம். ஆலம்பனா சந்துல பொந்துல இண்டுல இடுக்கல எங்க ஒளிஞ்சிருந்தாலும் குப்புன்னு வாங்கும். ஆலம்பனா சும்மா ஒளிஞ்சு விளையாடலாம்னு நினைச்சேன். சரி, இப்ப நீ போய் ஒளிஞ்சுக்க, நான் கண்டுபிடிக்கிறேன். அமீர், நான் தோத்துட்டேன், நீ வெளியே வா. என் நாக்கு, என் மூக்கு, என் ராஜா. சரி அமீர், விளையாடினது போதும். நீ ஒண்ணு செய். நான் இப்ப உங்ககிட்ட ஒண்ணு கேட்க போறேன். அதை உன்னால கொண்டு வந்து கொடுக்க முடியுமா? ஆலம்பனா, அப்படி என்ன அதிசயமான பொருளை கேட்க போறீங்க சொல்லுங்க. இரு வரேன். உலகத்துல இதுவரைக்கும் யாருமே அணியாத ஒரு ஆடை வேணும். ஆலம்பனா, ஏ முடியாத? யாரும் அணியாததா நான் தரேன். அமீர், அமீர், எனக்கே வெக்கமா இருக்குது. தாங்க எடுத்தா, தைக்கு எடுத்தா, உடைக்கு எடுத்தா, என்ன ரொம்ப திமிரு. ரோசு பத்திரி ஜப்பா. அமீர், ஆலம்பனா, அமீர், இன்னமே என்ன பாக்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருந்தா பேய்ங்க விளக்க நான் வர்றேன். ஒரு தையல்காரனின் மகனான அலாவுதீன் இளவரசியை திருமணம் செய்து கொள்வது என்பது இந்த நாட்டிற்கே அவமானம் இல்லையா? முடிவல்ல, இளவரசி ரோசினியின் விருப்பம். மன்னிக்க வேண்டும் ஷாஹின்ஷா, இது இளவரசியின் திருமண பிரச்சனை மட்டுமல்ல. இளவரசியை திருமணம் செய்து கொள்ளப் போகிறவர் தானே நாளை பாக்தாத் சிம்மாசனத்தில் அமரப் போகிறவர். மீர் காசிம் சொல்வது நியாயம்தான். பாக்தாத் நகரத்தின் எதிர்காலமே இளவரசியின் திருமணத்தில் தான் அடங்கி இருக்கிறது. முகமது ஹுசேன், அலாவுதீன் சாதாரணமானவன் அல்ல, வீரமும் விவேகம் நிறைந்தவன். அப்படி என்றால் என்னுடன் பல பரீட்சை செய்து அல்லாவுதீன் தன் வீரத்தை நிரூபிக்கட்டும், பார்க்கலாம். இளவரசி இங்க வந்தாங்களா? இல்லையே, என்ன நடந்தது? இளவரசி அரண்மனையில காணும், யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? கொஞ்சம் இதை வர. ஆலம்பனா, இளவரசியை யாரோ கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லு. கொள்ளக்காரங்க இளவரசியை கொண்டு போயிட்டாருங்க. கொள்ளக்காரங்களா? நான் போய் கொண்டு வர்றேன். வேண்டாம், நீ வந்தா உன்னை பத்தின ரகசியம் ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். எங்கேன்னு மாத்திரம் சொல்லு. உங்கள் நீண்ட நாள் ஆசையை இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கோம். அதோ பாருங்க.
கொண்டு வாங்க. பாக்தாத் அரண்மனை பொக்கிஷம் இப்பொழுது எனது கஜானாவை அலங்கரிக்க வந்து விட்டதா? ரோஷினி இளவரசி அவர்களே, கொள்ளைக்காரன் நீங்களா? என் இதயத்தை அபகரித்த இந்த கொள்ளைக்காரியின் தாசன் நான். இளவரசியை கடத்தி கொண்டு வந்துவிட்டு இவ்வாறெல்லாம் பேச உனக்கு எவ்வளவு திமிர்? இனி நீ பாக்தாத் தேசத்தின் இளவரசி அல்ல, இந்த மீர் காசிமின் அந்தப்புறத்தை அலங்கரிக்கும் ராணி. பயப்படாதே ராஜகுமாரி, எனக்கு சொந்தமாக போகும் இந்த ஒரு சிறு கீறல் விடுவதை கூட நான் சம்மதிக்க மாட்டேன். ரோஷினி, இது என்னுடைய சாம்ராஜ்யம். இந்த இடத்திலிருந்து இனிமேல் உன்னை யாராலும் மீட்டுக் கொண்டு போக முடியாது. மீர் காசிம், மகளே, ஷான்ஷா, நம்ம இளவரசியை கடத்தி போனதும் நம்ம நாட்டுல கொலை கொள்ளை இதெல்லாம் நடத்தினதும் வேற யாரும் இல்ல, நம்ம மீர் காசிம் தான். அப்படியா? ஆமா ஷாஹன்ஷா, அவனை கொண்டு வந்து உங்க முன்ன நிறுத்த வேணும்னு நினைச்சோம். ஆனா தப்பித்து ஓடிவிட்டான். அந்த கயவன் எங்க இருந்தாலும் பிடித்துக் கொண்டு வாருங்கள். ஷான்ஷா, அவன் இந்த உலகத்துல எந்த மூலையில ஓடி ஒளிஞ்சாலும் சரி, நாங்க 2 பேரும் அவனை கொண்டு வரோம்.
கொண்ட உன்னை உணர்ச்சி கடுமையாகி என்ன நானே மறந்துட்டேன். என்ன மன்னிச்சிடு. இதுக்கு பிராய்ச்சித்தமா நானே உன்னை நிக்கா செஞ்சுக்கிறேன். நான் வரேன். பெரிய தலை ஆடுனா எல்லா தலையும் ஆடும். பெரிய தலைக்கு குறி வைப்போமா? ஒரு பக்கம் கேள்வி, இன்னொரு பக்கம் பதில். இங்க தத்துவம், கோபம், படி, சிரிப்பு, நிதானம், அது இது எல்லாம்